ஒரு காலத்தில் கைலாய மலையில் ஈசன் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் அர்த்தநாரீஸ்வர உருவில் பார்வதியுடன் ஒன்றாக இருந்தன. அப்போது ஒரு சிறிய எலி திருட்டுத்தனமாக சிவனின் பூஜை பொருட்களை கடித்து தின்று கொண்டிருந்தது. என்ன இது, என் பிரசாதத்தை தின்று விடுகிறாயா என்று சிவன் சிரித்தார். எலி பயந்து ஓட முயன்றது. ஆனால் ஈசன் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். நீ ஏன் என் பொருட்களை திருடுகிறாய் என்று கேட்டார். எலி நடுங்கியபடி, பெருமானே, நான் பசியால் வாடுகிறேன். உலகில் எல்லோரும் உங்களை வணங்குகிறார்கள். ஆனால் என்னைப் போன்ற சிறிய உயிர்களுக்கு யார் உணவு கொடுப்பார்கள்? நான் திருடினால் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்றது. சிவன் புன்னகைத்தார். நல்லது, உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இனிமேல் நீ என் கோயில்களில் சுதந்திரமாக உலாவலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ என்னை ஏமாற்றினால் உன் விதி மாறும். எலி மகிழ்ச்சியில் துள்ளியது. நாட்கள் செல்லச் செல்ல அது சிவனின் கோயில்களில் அருகிலிருந்து பூஜைகளை பார்த்தது. ஒரு நாள் பார்வதி அம்மை சிவனிடம், இந்த எலி தினமும் உங்கள் பிரசாதத்தை தின்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன திட்டம் என்று கேட்டாள். சிவன் சிரித்து, இது என் பரீட்சை என்றார். ஒரு இரவு கோயிலில் தீபம் அணையும் தருவாயில் இருந்தது. எலி தன் வாளால் திரியை தூக்கி விளக்கை பாதுகாத்தது. சிவன் அதை பார்த்து மகிழ்ந்தார். நல்லது, நீ என் சேவகனாக இரு என்று வரம் கொடுத்தார். ஆனால் இங்குதான் திருப்பம். எலி உண்மையில் ஒரு மாயாவி அசுரன். பல யுகங்களுக்கு முன் சிவனால் தோற்கடிக்கப்பட்டு எலியாக மாற்றப்பட்டவன். அவன் சிவனை நெருங்கி அவரது திரிசூலத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள வந்தான். வரம் பெற்ற பிறகு அவன் இரவில் சிவனின் உருவத்தை பார்த்து, இப்போது நான் உன்னை வெல்லலாம் என்று நினைத்தான். அடுத்த நாள் அவன் பெரிய எலியாக மாறி சிவனின் பாதங்களை கடிக்க முயன்றான். ஆனால் சிவன் சிரித்தபடி, ஏமாற்று வேலை செய்பவனே, நீ என்னை சோதித்தாய். ஆனால் நான் உன்னை சோதித்தேன். உன் பசி உண்மையானதல்ல, உன் வெறி உண்மையானது என்றார். ஒரு கணத்தில் எலியின் உடல் மறைந்து அசுரன் தோன்றினான். சிவன் தன் திரிசூலத்தால் அவனை தொடாமல், நீ இனி என் வாகனமாக இரு, விநாயகருக்கு என்று சாபம் கொடுத்தார். அன்று முதல் அந்த எலி விநாயகரின் வாகனமாகி திருட்டு இயல்பை இழந்து தடைகளை தாண்டும் சக்தியை பெற்றது. ஆனால் இரவில் கோயிலில் தனியாக இருக்கும்போது அந்த எலி இன்னும் சிவனிடம் முணுமுணுக்கும், ஒரு நாள் நான் உண்மையில் ஏமாற்றி விடுவேன். இப்படித்தான் ஈசனின் கருணையும் தந்திரமும் ஒன்றாகி ஒரு சிறிய எலியை பெரிய பாடமாக்கியது.